ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி சோசியல் மீடியா தமிழில் நாடு முழுவதுமே இன்றைக்கி சோகத்தில் இருக்கிறது என்ன காரணம்னா, விஜயகாந்த் சார் இறந்துட்டாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி அவர் பார்க்க தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். எங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை தள்ளி ஒரு மண்டபம் இருக்குது. ஒரு கட்சியோட ஆஃபீஸ் மண்டபம் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அவங்க வச்சுருக்காங்க அவருடைய உடலை. நானும் அங்கே அதே ஏரியா தான் நானும். அவருக்கு இப்போ வீட்டும் பேக் சைடு தான் அவர் மண்டபம். காலையிலேருந்து வரலாம் பார்த்தா வேலை இருந்தாலும் வர முடியல. ஈவினிங் டைமு நைட்டில் பார்த்துட்டு போகலாம் வரும். கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும், பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். க்யூ பாருங்கள், செம பெரிய க்யூவாக இருக்குது. கூட்டமாக பயங்கரமான கூட்டம். சொல்ல முடியாத கூட்டம், பயங்கரமான கூட்டம். அதுவும் இல்லாமல் பகலில் கூட்டத்தோடு இப்போ கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிருக்கு. அதனால் ஈவினிங் டைமில் போனான்ட்டு பிளான் பண்ணேன். ஒய்ஃப் இப்போ எனக்கு இங்கே எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. இல்லைன்னா ஒய்ஃபும் கூட்டு வந்திருக்கேன். அங்கே ஊருக்கு போனதால் தனியாக போய் பார்க்கலான்றதால வந்திருக்கேன். விஜயகாந்த் சார் சொல்லணுன்னா அவரை பற்றி நிறையா சொல்லலாம். நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. நிறைய இவரும் பண்ணியிருக்காரு. மற்றவங்களை யாரோ இருந்தாலும் போனால் என்னன்னு தெரில. இவருக்காக போயே ஆகணுன்றதுக்காக நான் இன்றைக்கி சேர்க்குறேன். என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு க்யூவில் நிற்கிறேன். பாருங்கள், க்யூ இவ்வளோ பெரிய க்யூ பாருங்கள். ரொம்ப கஷ்டம். உள்ளே இப்போ தான் வந்திருக்கேன். உள்ளே அவர் காம்பவுண்டுக்குள்ளே பில்டிங்குள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னுட்டு. உள்ளே போகிறதுலாம் நெரிச்சு தள்ளிட்டாங்க, இனிக்கி கமிக்கி பயங்கர கூட்டமாக இருக்குது. விஜயகாந்த் சார் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. ஒரு படத்தில் எனக்கு எல்லா படமும் பிடிச்ச படங்க. ஒரு படம் ஒன்று பிடிக்காத படம், நல்ல படம் அப்படின்னு எந்த படமே சொல்லணும். ஒரு படத்தில் அல்டிமேட்டாக பயங்கரமாக நடிச்சிருப்பார். ஒரு தமிழக மக்கள்கிட்ட நிறைய பேர் வாங்கி நிறைய ஒரு பணம் சேர்த்தாரோ ஒரு கட்சியில் அது பண்ணதா எனக்கு தெரியல. ஆனால் மக்களை நிறையா சம்பாதிச்சு வச்சுருக்காரு. தமிழக மக்களை நிறையா எல்லாருமே எல்லார் மனசுலேயும் ஒரு உன்னதமான மனிதராக அவர் இருக்கார். நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அதுக்காண்டி அவர் பார்த்தே ஆகணுன்றதுக்காக வந்திருக்கேன் இன்றைக்கி. கட்சி கூடயே பாருங்கள். உள்ளார தான் நின்றுட்டுருக்கேன். பயங்கர கூட்டமாக இருக்குது. எல்லோரும் இப்போ எல்லாம் க்யூவில் தான் விட்டுட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு அதான் இன்னும் பார்த்துட்ருக்கேன். இன்னும் உள்ள ஒரு குரூப் இருக்குது. பார்த்துட்ருக்காங்க. அவங்க போன பிறகு சார் விஜயகாந்த் சார் முகத்தை பார்த்தாலே எவ்வளோ ரொம்ப 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 கஷ்டமாக சங்கடமான சூழ்நிலையில் இருக்குது விஜயகாந்த் சார். திடீர்னு இந்த இரங்கல் காலையே நியூஸ் வந்துடுச்சு. சாலிகிராம் பக்கம் தான். நான் இருக்கிற ஏரியாலாம் பக்கம் தான். அங்கே போகலாம் பார்த்தா அப்புறம் இங்கே கொண்டு வரேன் சொன்ன பிறகு பார்த்துக்கலாம். உள்ள வந்துட்டேன். பாருங்கள், அவர் வச்சுருக்காங்க பாக்ஸில், கண்ணாடி பாக்ஸில் வச்சுருக்காங்க. பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன் சார் பக்கத்துலேயே. அவர் படம் நடிக்கிறப்ப நேரில் வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இப்போயாச்சும் அதுவே பார்க்க விடலை, தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த திருப்பதி கோயிலில் சபரிமலை கோயிலெலாம் சாமியை பார்க்க போனால் எப்படி தள்ளுவாங்களோ அந்த மாதிரி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. போங்க 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 போங்கன்ட்டு. சரியாக ஃப்ரீயாக பார்க்கவும் முடியல அவரை. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தாச்சு. அவருக்கான இரங்கலை மனசளவில் அவருக்கு வேண்டிக்கிட்டாச்சு. அவர் ஆத்ம சாந்தி அடையிட்டோன்னு சொல்லி மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு அவரை பார்த்தாச்சு. ஒரு நேரில் இன்ன வரைக்கும் நான் பார்த்து சொல்லி தான் ஃபஸ்ட் டைம். அதுவும் இந்த நிலமில் பார்க்குறதுல கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி ஒரு ஆத்ம சாந்தி அடையும். அவர் பண்ண புண்ணியங்கள் நல்லதுகள் எல்லாமே அவர் இங்கே இல்லாமல் மேலோகத்துலேயும் சொர்க்கத்துலேயும் அவர் ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பார். அவர் இறந்தாலும் அவருடைய ஆத்மா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மேலே இருக்கும். நம்ம தமிழ் மேலே ரொம்ப பிரியாக அனுபவிச்சிருப்பார். ஹிந்தி படத்தில் சரி, தெலுங்கு படத்தில் எந்த படத்தையும் அவர் நடித்ததே கிடையாது. அவர் நடிப்பு ஒத்துக்கிட்டதும் கிடையாது. நடிக்க மாட்டேன்னு தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காகவே அவர் நடித்து கொடுத்து அவர் திறமையை காட்டியிருக்காரு. ரொம்ப நல்ல மனிதர். சாப்பாடு அன்னதான பிரபுன்னு ஐயப்பன சாமியை சொல்லுவோம். அது தவிர அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு